ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹெல்த் டிப்ஸும் யூஸ்ஃபுல்லான நம்ம இளநரை, முதுநரை, கிரேஹர், முடிய அடர்த்தி கம்மியாக இருக்கிறது எல்லாத்துக்குமே அனைத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். சூப்பரான ஒரு ஆயில், எந்த ஒரு ஹேர் டையும் தேவையில்லை. இதை மட்டும் நம்ம பயன்படுத்தி நம்ம நரைமுடிக்கு சூப்பராக ஒரு வாரத்திலேயே நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் மற்றும் ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைத்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா, அதுக்கு நீங்கள் தயிர் 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், மஞ்சள் 1/2 ஸ்பூன் போட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். சூப்பரான க்ளோ கிடைக்கும். இப்போ ஹேர் ஆயில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம முலாம்பழத்தில் சொல்லவே வேண்டாம், பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது. சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் ஏ, பி, சி, இ, மக்னீசியம், காப்பர், துத்தநாகம், பொட்டாசியம், கால்சியம், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். முலாம்பழம் நம்ம கடைகளில் எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அப்படின்னா, முலாம்பழம் நம்ம வாங்கும்போது தட்டி பார்த்து வாங்குங்க. பழம் எடுத்து முகந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் வரும், வாசனை வரும். பழம் அந்த காம்பு பகுதி நல்லா பச்சை கலராக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் அது ஃப்ரெஷ்ஷான பழம். இப்போது இந்த முலாம்பழத்தை நம்ம பீலர்லாம் இல்லாமல் சூப்பராக நம்ம கையை வைக்காமல் அழகாக நம்ம உள்ளே இருக்க அந்த சதைப்பகுதியை எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு கலர் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி லைட் நல்ல டார்க்கு பிங்க் கலரில் இருக்கணும். அப்போ தான் பழம் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட தண்டு பகுதி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து அறுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலராக தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம பீலர்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் சூப்பராக நம்ம முலாம்பழம் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த முலாம்பழத்தில் கொலாஜின் உற்பத்தி அதிகப்படுத்துறதுனால முதுமை வராமல் தடுக்கும். சீரான நல்ல தூக்கம் வரும். கண் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதை ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பாகத்துலேயும் அடிபாகத்துலேயும் ஒரு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்க பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முலாம்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது, புற்றுநோய் வராமல் தடுக்கும். முக்கியமாக சிறுநீர் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். வாரத்தில் ஒரு 3 நாளாவது முலாம்பழம் ஜூஸ் குடிங்க, ரொம்ப நல்லது. இதை நீங்கள் சுகர்லாம் ஆட் பண்ணாமல் அப்படியே ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி பீஸ் போட்டு வெறும் பழமாகவே சாப்பிட்லாம். அவ்வளோ ரொம்ப நல்லது. இது ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். நம்ம இந்த பழம் ஒரு தடவை வாங்கிட்டு வந்தோம்னா இந்த விதையெல்லாம் நம்ம போட்டு கூட கார்டனில் நம்ம சூப்பராக நம்ம புது பழமாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துக்கலாம், எந்த ஒரு மருந்தும் இல்லாமல். இப்போ இந்த விதையை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம விதையை நீக்கி எடுத்துடலாம். இந்த விதையை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து நம்மளோட தோட்டத்துலேயும் நம்ம போட்டு வளர்த்துக்கலாம், இல்லை நம்மளோட கார்டனில் நம்ம வளர்த்துக்கலாம், இல்லை க்ரோ பேக்கு நீங்களாம் வச்சுருப்பீங்க மாடி தோட்டத்தில், அதில் கூட நீங்கள் போட்டு ஈஸியாக வளர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கரண்டி வச்சு நல்லா சூப்பராக ஐஸ்கிரீம்லாம் நம்ம எப்படி எடுப்போம் அந்த மாதிரி நல்லா லட்டு மாதிரி சூப்பராக வருது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்லான்னு தோணுது. நல்ல ஒரு பழம் கெமிக்கல் இல்லாத மருந்து அடிக்காத பழம்னா இப்படி தான் நல்ல திக்கு பிங்க்கு கலரில் டார்க் கலரில் இருக்கும். இந்த மாதிரி பழம் இருந்தால் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸாக இருந்தாலும் நம்ம வெறும் பழமாக சாப்பிட்டாலுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பழம் கிடைக்கிறப்ப நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 பழம் மட்டும்தான் நான் எடுத்து ஜூஸ் போட்டிருக்கேன். இப்போ ஜூஸர் எடுத்துக்கோங்க. ஜூஸர் எடுத்துகிட்டு நம்ம எடுத்த பழத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் க்யூப்பு, முந்திரி பருப்பு, ஒரு 5 பருப்பு, பால் கொஞ்சம் ஊற்றி நான் அரைச்சிக்கோங்க. நான் எண்ணெய்க்கு ஐஸ் க்யூப் மட்டும்தான் நான் போட்டு அரைச்சிருக்கேன். சுகர் நான் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. எப்போவுமே ஜூஸ்னால் நம்ம எதுவும் போடாமல் குடிக்கிறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் சுகர்லாம் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம ஹெல்த்தியான நட்ஸு, பால் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன்.
ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஜூஸ் கிடைக்கிறப்ப, கண்டிப்பாக பழம் கிடைக்கிறப்ப இதை வாங்கி உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் குடிங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னா, ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்னு சொன்னல, அதுக்கு தான் நான் இப்போ செம்பருத்தி செடி, இந்த ஒத்த அடுக்கு ரெட் கலர் செம்பருத்தியிலேருந்து தான் நம்ம பூக்கள் இலைகள்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து ஒரு 20 பூக்கள் நான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் எண்ணெய் இன்றைக்கி காய்ச்சி காமிக்க போகிறேன். அதுக்காக நான் 20 பூக்கள் எடுத்துக்கிட்டேன். இந்த பூக்களில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நார்மலாக நீங்கள் வெறும் செம்பருத்தி பூ இலைகளை மட்டும் பறித்து கூட நீங்கள் ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே வாரம் ஒரு டைம் உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு இருக்கும், முடி கொட்டாது, பொடுகு வராது, நல்லா ஷைனிங்காக பளபளப்பை கொடுக்கும். ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த செம்பருத்தி பூ ஒத்த அடுக்கு தான் எடுத்துக்கணும், வேறு எந்த பூக்களும் நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ இந்த பூக்கள் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக பூச்சிலாம் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி நல்லா ட்ரையாக கொஞ்சம் கூட ஈரமே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலைகள் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு பின்பகுதியில் வெள்ளையாக இருக்கும், பூச்சிகள்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு இதையும் ட்ரையாக தான் தண்ணி இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். இப்போ செம்பருத்தி பூ 20 எடுத்திருக்கேன், செம்பருத்தி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் காய்ச்சறதுக்கு ஒரு சூப்பரான முக்கியமான பொருள் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் இதில் டிஃப்ரெண்ட்டாக. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா மருதாணி இலைகள் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு தான் நான் எடுத்திருக்கேன். மருதாணி இலைகள் ஃப்ரெஷ் இலை ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். நான் இதை நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக கண்டிப்பாக போட்டாகணும். இது வந்து எங்கள் பாட்டி அந்த காலத்தில் அவங்க அப்படி தான் யூஸ் பண்ணி தேய்ப்பாங்க. இது வந்து கருவேப்பிலை, இது வெந்தயம் நான் வந்து 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும், பளபளப்பு கொடுக்கும், கண்டிஷனராகவும் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா கருகருன்னு முடி வளரும், அடர்த்தியாக இருக்கும். நெல்லிக்காய் பற்றி ஹேருக்கு நெல்லிக்காய் ரொம்ப நல்லது, அதனால் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆலம் விழுது. இது வந்து அந்த இளம் விழுதாக எடுத்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி இளந்தளிராக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 நல்லது. இது முடிக்கு கண்டிப்பாக போடணும். இதில் ஹேர்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஆலம் விழுது ஹேர்டே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதை எங்கள் ஆயா சொன்னாங்க. எங்கள் ஆயா 90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்களுக்கு முடி நரைக்கவே இல்லை. 50 வயசு ஆகியும் எங்கள் வீட்டில் யாருக்குமே 50-55 வயசு ஆகியும் முடி நிறைய இல்லை, எல்லாருக்குமே நல்லாயிருக்கு. எங்கள் அப்பா 85 வயசில் தான் இறந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கும் முடி ஒன்றும் அதிகமாக நரைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் ஆயில் தான். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஹேர் டேலாம் கெமிக்கல் வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். யூஸ் பண்ணோம்னா தலையில் அரிப்பு, கொப்பளம் அந்த மாதிரிலாம் வரும். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது இளநரை முதுநரை எது இருந்தாலும் மாறி நல்ல ஒரு கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக நல்லா மாறி வரும். நீங்களே ஒரு வாரம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு மாற்றம் தெரியும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே இதில் நம்ம ஃபஸ்ட்டு வெந்தயம் கருஞ்சீரகம் ட்ரையாக கொரகொரப்பாக அரைச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை, வேப்பிலை ஒரு கைப்பிடி போடுங்க, பொடுகு வராது. எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை அயன் பாத்திரத்தில் தான் நீங்கள் காய்ச்சணும் கண்டிப்பாக. அப்போ தான் அதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும். நல்லா ஆயில் வந்து சூடேறி வந்ததும் நம்ம அரைச்சி கொரகொரப்பாக எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த விழுதுகள்லாம் ஆயிலில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து தான் நல்லா ஆயில் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அப்படின்னு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இதனோட பலன் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த செம்பருத்தி பூக்கள், கருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாமே, வேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி ஆயில் வந்து நல்லா பிளாக் கலரில் மாறி வரும். அந்த மாதிரி மாறி வரும்போது ஃபைனலாக நீங்கள் செம்பருத்தி இலை பாதி போட்டுட்டு பாதி செம்பருத்தி இலைகளை நம்ம அப்படியே ஃப்ரெஷ் இலைகளாக அரைக்காமல் அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு நம்ம நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும், இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. நான் ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு
நல்லா ஆயிலே விட்டுட்டு ஓவர் நைட் விட வேண்டாம். நல்லா ஆறுனதையும் நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை குளிக்கிறதுக்கும் 1/2 ஹவருக்கு முன்னாடி உங்கள் தலையில் தேய்ச்சி நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சீகக்காயோ ஷாம்போ போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது கண்டிஷ்னராகவும் நம்ம நார்மலாக தலைக்கு வாஷ் பண்ணும்போது செம்பருத்தி பூக்களை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் அந்த தண்ணியை ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டு வரும்போது முடி வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிக்கு ஒரு கண்டிஷ்னராகவும் இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல இந்த ஆலம் விழுதெல்லாம் போட்டிருக்கோம். நல்ல ஆயில் வந்து நல்ல கோல்டன் கலராகவும் இருக்கும். இதை வந்து நல்லா ஆறுனதையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வைக்கும்போது நல்ல ஒரு பிளாக் கலரில் மாறி இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ சூப்பராக நல்லா கருகருன்னு வந்துடுச்சு பாருங்கள். ஆயிலே இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்மளோட ஹேர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப 100% ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ஹேர் டையை பயன்படுத்த தேவையில்லை. கெமிக்கல் ஹேர் டை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுக்கு தலையில் அரிப்பு, கொப்பளம், புண்கள் அந்த மாதிரிலாம் வரும். கண்களை பாதிக்கும். முகம், நெற்றி பகுதியெலாம் கருப்பாக மாறும். கண்ணுக்கு கீழே கருவளைங்க மாதிரி கருகருன்னு வரும். அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல், சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஹாஸ்டலில் இருக்க பசங்களுக்கு கூட இளநரை இருக்கிறவங்க இது ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி 1/2 ஹவர் முன்னாடி நீங்கள் தலையில் தேய்ச்சி மசாஜ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 20 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம். மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணி இருந்தாலும் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் தண்ணியிலே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஹேருக்கு நம்ம ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நம்ம ஹேர் டேயில் நம்ம போடும்போது எல்லாத்துக்குமே அங்கங்கே ஒரு இளநரை இருந்தாலுமே தலை ஃபுல்லாக நரை வந்துடும். இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நரை இருந்தாலும் மறைஞ்சி வேரிலிருந்தே நல்ல ஒரு கருகருன்னு கூந்தல் வந்து முடி வந்து நல்லா மாறி வரும், கருப்பாக மாறி வரும். இப்போ நம்ம வாட்டர் கேன்லாம் இருந்தால் அதனோட வாய்ப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்து நம்ம ஃபனலாக பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் நல்லா வெயில் அடிக்கும்போது வெயிலில் ஒரு 1/2 மணி நேரம், 1/2 ஹவர், 30 நிமிஷம் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் அந்த ஹேர் ஆயிலில் வெயிலில் வச்சு ஒரு 1/2 ஹவர் வெயிலில் வச்சு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. மாதம் ஒரு டைம். அப்போ தான் வந்து அந்த ஹேர் ஆயில் வந்து எந்த ஒரு வாசனையும் இல்லாமல் நல்லா சூப்பராக நம்ம அதை தயாரிக்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு வாசனையும் செக்கு வாடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எந்த வாசனையும் இல்லாமல் இருக்கும். ஹேர் ஆயிலில் நீங்கள் ஹேர் ஆயில் பாட்டிலில் ஒரு 5 மிளகு நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கனாலும் ஆயில் கெடாமல் நீண்ட நாள் வரும். இந்த சூப்பரான ஆயிலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இதனோட பெனிஃபிட்லாம் நான் வந்து லாங்கில் எண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். முலாம்பழம் பெனிஃபிட்டு எல்லாமே, இந்த ஹேர் ஆயில் பெனிஃபிட்டு எல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக படித்து பாருங்கள். இந்த முடிக்கு ஆழ விழுதை பற்றி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற நிறையா வீடியோக்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில்